வணக்கம் மக்களே. இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது எடிட்டிங் பண்ண பிக்சர். ஒரிஜினல் பிக்சர் இங்கே இருக்கு. இந்த மாரி எப்படி எடிட்டிங் பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்த எடிட் பண்ணுறதுக்கு முன்னால கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்ட லேயர செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு தனியா செலக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் மாஸ்க்க கிளிக் பண்றோம். சப்ஜெக்ட் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துரும். இத ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இந்த டூப்ளிகேட் எதுக்கு அப்படின்னா, பேக்கிரவுண்ட கண்ட்ரோல் பண்ண. இந்த மாஸ்க்க வந்து கண்ட்ரோல் ஐ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி மாறிடும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க்கு பேக்கிரவுண்டுக்கு மாத்தணும் பார்த்தீங்களா, இத என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளைன்னு இதோட பிளெண்டிங் மோட மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிரவுண்ட்ல ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை பத்தலனா நீங்க வந்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாரி ஒரு சின்ன டச் அப் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட்ட மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, மேஜிக் வாண்ட் டூல் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த டார்க்கா இருக்க இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் அப்படின்னு குடுத்தோம்னா, டார்க் எங்கலாம் இருக்கோ அங்கலாம் செலக்ஷன் வந்துரும். ஹேர்ல மட்டும் நம்மளுக்கு அந்த செலக்ஷன் வேண்டாம். அதனால ஆல்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு லேசர் டூல வச்சு அத எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஃபெதர் ஒரு 11 குடுத்துட்டு, கர்வ்ஸ் அப்ளை பண்ணி நான் என்ன பண்றேன், லைட்டா பிரைட் பண்ணிக்கிறேன். பிரைட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு லெவல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவு டார்க்னஸ்ல இருந்து பிரைட் கொண்டு வந்துட்டோம். இன்னும் பிரைட் பண்றதுக்கு கியூ கிளிக் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுக்கிறோம். பிரஷ் டூல் எடுத்து இந்த மாரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிரஷ் டூல் எடுத்து பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எங்கெல்லாம் பெயிண்ட் பண்றோமோ அது மட்டும் ஒரு தனியா செலக்ஷன் வரும். சரிங்களா? இது வந்து குயிக் மாஸ்க் மோட். இப்போ நம்ம கியூ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ஷன் வந்துரும். திரும்ப அதே போல ஒரு பிரைட் நம்ம வந்து அழகா அப்ளை பண்ணிக்கலாம். டன். இப்போ தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இந்த டோனிங் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஃபைனலா இந்த ஜீன்ஸ் பேண்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும்ல, அத மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் எடுக்கலாம். ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, தனித்தனி பார்ட்டா பிரிச்சு காமிக்கும். ஃபேண்ட மட்டும் கிளிக் பண்ணிட்டு கர்வ்ஸ் எடுக்கலாம். கர்வ்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபேண்ட டார்க் பண்ணிட்டு, இதில ப்ளூ லைட்டா ஏத்திக்கலாம். இந்த ப்ளூ உங்களுக்கு வேணாம், கொஞ்சம் ஜீன்ஸ் ப்ளூ வேணும் அப்படின்னா, கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணிட்டு, அதில சியான கொஞ்சம் ஏத்திட்டீங்க அப்படின்னா, அந்த ஜீன்ஸ்ல வரக்கூடிய ப்ளூ பார்த்தீங்கன்னா, அழகா பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இப்போ பாருங்க இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த பால மட்டும் ஃபயர் பாலா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலர் போட்டு இந்த மாரி ஒரு மார்க் பண்ணிட்டு, ஜெனரேட்டிவ்ல கிளிக் பண்றோம். இதில வந்து ஜெமினி 2.5 நானோ பனானாவ நம்ம செலக்ட் பண்ணிட்டு, சேஞ்ச் ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி நேம் டைப் அடிச்சா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நார்மலா இருக்க பந்த வந்து ஒரு நெருப்புல வரக்கூடிய பந்து மாரி நானோ பனானா சேஞ்ச் பண்ணி குடுத்துரும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வொர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல வந்து அந்த பால வந்து ஃபயர் பாலா மாத்தி குடுத்துருச்சு. ஸோ, இப்போ பாருங்க இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஃபயர் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதில பாருங்க இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அதேபோல இந்த பிக்சரையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இவ்வளோதான். சரிங்களா?